நான் பரோட்டா செய்ய போகிறேன் இன்றைக்கி. இந்த கப்பில் 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். நான் சூட்டில் பால் எடுத்துருக்கிறேன், 1 கப்பு பால். நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாலில் செஞ்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்க போகிறேன். திட்டமாக அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் தடவி மேலே ஊற வச்சுட்டு நம்ம செய்யலாம். சின்ன சின்ன சைஸாக நம்ம போட்டுக்கலாம். இது போல் நம்ம செஞ்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு இப்படி வச்சு வைக்கணும். இது போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுப்போம். இப்போ நம்ம விட்டுலாமா? பாருங்கள், இந்த அளவு நல்லா பெருசாக செஞ்சுட்டு எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மீதி வச்சுட்டு சரி இப்படி செஞ்சுட்டு இது அப்படி நம்ம இந்த காரம் அது மேலே வச்சுட்டு இது செஞ்சிடலாம். அப்படி செஞ்சுட்டு எண்ணெய் அப்படியே ஊற்றி செஞ்சுட்டு பாருங்கள் இப்படி செய்யணும். நம்ம சால்னா செய்யலாமா? எண்ணெய் ஊற்றிக்கிறேன் திட்டமாக. சோம்பு போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், ஏனையில் சும்மா நிறைய சும்மா 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வைக்கிறேன். 10 கிராம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நான் கொத்தமல்லி போட்டு பொடியை நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்சு தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். வச்சு போட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் போட்டுங்க. கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் கோழிக்கறி கொஞ்சம் எலும்பில்லாத கறி எடுத்து அது மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். இந்த எலும்பில்லாத கறி பரவாயில்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சுத்தமாக தண்ணி போட்டு கறி வைக்கணும். கொஞ்சம் அப்படியே கொதிக்க வைக்கும். தேங்காய் 7 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 பச்சை மிளகாய் அரைச்சி கொண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட நீங்கள் முந்திரி பயிர் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன் பாருங்கள், எண்ணெய் நல்லா வாசனை வருது. நான் வேக வச்சு வச்சுருந்தேன் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சு இதில் போடணும். நல்லாயிருக்கும். தண்ணியாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு விருப்பம். தண்ணி சரி பார்த்துங்க. உப்பு காரம் பார்த்துங்க. பாருங்கள், கோழிக்கறியெல்லாம் வெந்திருக்குது. உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு போட்டுக்கிறோம். நீங்கள் கோழிக்கறி போடாதவே இப்படியே செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பரோட்டா குருமா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றி மசிலி போடுறோம். அதுக்கப்புறம் அழகாக இதிலே போடலாம். ஒன்று வெந்துட்டு இருக்குது. இதிலே போடலாம். நம்ம 2 போட்டு எடுக்கலாம். அழகாக எண்ணெய் ஊற்றுங்க. அழகாக போட்டு எடுக்கலாம். 2 பரோட்டாவாக போட்டு செய்யலாம். எண்ணெய் ஊற்றிட்டு போடுவோம். இப்படி ஒன்று செஞ்சு பாருங்கள். 2 அப்படி செஞ்சுட்டு இங்கே பாருங்கள், அழகாக இப்படி செஞ்சுட்டு பாருங்கள் என்ன அழகாக பரோட்டா குருமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், என்ன அழகான சூப்பரான ஒரு பரோட்டா குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்ன சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.